அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறது லேட் தான் உண்மைக்கும். அதாவது என் மைண்டில் அது ஓடிட்டே இருந்துச்சு, நான் இது பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைக்கும் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு ஃபாரினில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இந்த மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதும், அதே மாதிரி ஃபாரினில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த சேம் மைண்ட் செட் தான் கூடுதலாக நாங்கள் கேட்கும். என்ன தான் நாங்கள் ஃபாரின்லேயே இங்கே ஒரு லைஃப் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களோட ஹோம் கண்ட்ரி, எங்களோட ஸ்ரீலங்கா வந்து எந்த இடத்துலையுமே நாங்கள் மறக்க மாட்டோம். அது எப்பயுமே எங்கள் மைண்ட் செட்டில் ஓடி தாய்க்கும். ஏன்னா என்ன தான் நாங்கள் ஃபாரினில் வாழ்ந்தாலும் ஒரு டைம் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரத்தான் போகிறோம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் போல் எங்களோட கண்ட்ரி கொண்டு நான் வந்து எங்களோட மனசு மாதிரி தாங்காது. அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை தான் நாங்கள் இந்த ஒரு வீக்காக வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி. உண்மைக்கும் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாத அளவுக்கு நிறைய பேர் லைஃப்பை லாஸ் பண்ணிட்டாங்க. செல்லாக்கள் அவங்களோட பில்டிங்ஸ், வீடு, கார், அது மாதிரி காலங்காலமாக வருஷக்கணக்கில் அவங்க சேர்த்து வச்சு இந்த நிறைய சொத்துக்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு வினாடி பொழுதில் வந்து இல்லாமல் போன மாதிரி. இந்த விஷயத்துலேருந்து முக்கியமான ஒரு லைஃப் லெசன் எடுக்கலாம் நான் கண்ட விஷயம். அதாவது நாங்கள் வந்து லைஃப்பில் ஏதோ நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், என்ன சரி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டணும் அப்படி இப்படின்லாம் ஓடி திரும்பி ஒருத்தரும். அது ஒரு செகண்டில் வந்து நாங்கள் நினைக்காத மாதிரி வந்து இல்லாமல் போகலாம். அதே இன்னொரு செகண்டில் வந்து லைஃப் நல்லாவும் வரலாம். ஸோ லைஃப்பில் வந்து எதுவுமே பெர்மனெண்ட் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இது காட்டிட்டு போயிட்டு, அதாவது இன்றைக்கு ஒரு விஷயம் இருக்கும், நாளைக்கு அது இல்லாமல் போகும். லைஃப்பில் வந்து எப்பயுமே ஷார்ட் கோல்ஸை தான் டார்கெட் பண்ணணும் கூடுதலாக லாங் டேர்மை விட. லாங் டேர்ம் ஒரு கோலும் நீக்கணும். ஆனாலும் மெயினாக வந்து அப்பப்போ நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய எங்களோட பொறுப்புகளை வந்து அந்த டைமுக்கு செஞ்சுட்டு போனோம். அது நல்லா நார்மலாக பெரிய பிளான் பண்ணுறதை விட இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு அது ப்ரூவ் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எந்த மைண்ட் செட்டில் பட்ட விஷயம்.